ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் பிசிஆர் இண்டிகேட்டர், புட் கால் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம பண்ணும்போது இந்த இண்டிகேட்டர் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சரியான ஸ்ட்ராட்டஜிகளை பயன்படுத்தி நல்லாவே லாபத்தை எடுக்கலாம். ஆனால் இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இண்டிகேட்டர் கிடையாது. இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது மற்ற டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். டெக்னிக்கலாக நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த இண்டிகேட்டரையும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டை வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஓகேவா? இந்த இண்டிகேட்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் சென்டிமெண்ட்னா என்ன, கண்டேரியன் வியூனா என்னன்னு பார்க்கலாம். இந்த கண்டேரியன் வேர்டு வந்து எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, தவறாக எடுத்துக்காதீங்க. மார்க்கெட் சென்டிமெண்ட் என்பது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டில் அதிகப்படியான ட்ரேடர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கையோ இல்லை ஒரு இண்டெக்ஸையோ தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுவே அதிகப்படியான ட்ரேடர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கையோ இல்லை இண்டெக்ஸையோ செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பேரிஷ் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் பையரும் செல்லரும் ஒரு ஈக்குவல் லெவலில் இருக்காங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாண்ட் இல்லைனா ஒரு சைட்வே இல்லைனா ஒரு கன்சால்வேஷன் மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை தான் நம்ம இங்கே மார்க்கெட் சென்டிமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த கண்டேரியன் வியூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து ஓவர் புல்லிஷாக இருந்துச்சுன்னா அவங்க அதை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே ஓவர் பேரிஷாக இருந்துச்சுன்னா அவங்க பை பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்டில் எல்லாரும் பை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும், மார்க்கெட்டில் புதுசாக யாரும் வந்து பை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த கண்டேரியன் ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்திப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லாரும் செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோ இல்லை இண்டெக்ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே வந்துடும். அப்போ அவங்க வந்து சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதில் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பெஸ்ட்டா இல்லை கண்டேரியன் ட்ரேடர்ஸ் பண்ணுறது கரெக்டானு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் என்பது ட்ரெண்டு கூடயே நம்ம பை பண்ணி இல்லை செல் பண்ணோம்னா நமக்கு வந்து சேஃபாக அது பண்ண முடியும். நம்மளுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சா கூட நம்மளால் சேஃபாக டார்கெட்டை வந்து பண்ண முடியும், எடுக்க முடியும். நம்மளுக்கு அந்த வின்னிங் ரேஷியோ வந்து நல்லாவே இருக்கும். அதுவே இந்த கண்டேரியன் ட்ரேடர்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து டெக்னிக்கலாக ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாமல் நம்ம பண்ணோம்னா நமக்கு என்ன நடக்கும்னா அதிகப்படியான லாஸ் வந்து நம்மளுக்கு வரும். எப்பயோ ஒரு வாட்டி நம்ம ப்ராஃபிட் நல்லா எடுப்போம், ஆனால் நிறைய டைம் வந்து நம்மளுக்கு லாஸை வந்து நம்ம மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் இந்த கண்டேரியன் ட்ரேடராக இருக்கலாம்னா நல்ல டெக்னிக்கலாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். நல்ல டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ட்ரெண்டோட பிகினிங் எது, ஒரு ட்ரெண்டோட எண்டு எதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ட்ரெண்டோட எண்டு நல்லா மேலே போயிடுச்சு, ஒரு ட்ரெண்டு வச்சுக்கோங்களேன், ஒரு புல்லிஷாக நல்லா மேலே போயிடுச்சு, அப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட இண்டிகேட்டர்ஸ் மற்ற விஷயங்களை ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் ஆனது இனிமேல் கீழே இறங்க ஆரம்பிக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகு அதையும் இந்த சென்டிமெண்ட்டையும், அதாவது இந்த கண்டேரியன் வியூ அந்த கான்செப்டையும் நீங்கள் பேஸ் பண்ணி இங்கே ட்ரேட் பண்ணலாம். பட் இதெல்லாம் தெரியாமல் வெறும் அந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் நீங்கள் லாஸ் பார்க்க மாதிரி இருக்கும். அதனால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு பெஸ்ட்டாக நல்லா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண தெரியலன்னா நீங்கள் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணியே வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணியே உங்களோட ஸ்ட்ராட்டஜிங்களை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த பிசிஆர் இண்டிகேட்டருக்குள்ளே நம்ம வரலாம். இந்த பிசிஆர் இண்டிகேட்டர் என்னென்னா நமக்கு புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் நமக்கு டோட்டல் புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் டோட்டல் காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரேஷியோ வரும். ஓகேவா? இதுதான் இந்த பிசிஆர் இண்டிகேட்டரோட பேசிக்கே. இப்போ இந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு நம்பர் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா டோட்டல் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டல் காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் போல் செயல்படும், மார்க்கெட்டில் வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இந்த ரெண்டுமே ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் ஒரு கிளியரான வியூ இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டாக போகுதுன்னு அர்த்தம், ஒரு சைட்வே மார்க்கெட்டாக போகுதுன்னு அர்த்தம். அதுவே மார்க்கெட்டில் வந்து புட்டோடைய லெவல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணம் சொல்கிறேன், இந்த ரேஷியோ வந்து 1.3ல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கும்போது புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஓவர் புல்லிஷான ஒரு மார்க்கெட்டுன்னு அர்த்தம். அதுவே கண்டேரியன் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு விஷயம்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுவே
நமக்கு வந்து இது வந்து ஒரு 0.7 வருதுன்னு வச்சுங்களேன். இந்த ரேஷியோ வந்து ஒரு 0.7 வருதுன்னா நமக்கு வந்து காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, புட்டோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷான ஒரு சென்டிமெண்ட், ஓகேவா? ஆனால் இதுவே வந்து கண்டேரியன் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் ஸ்டைலில் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு புல்லிஷான ஒரு சிக்னலை கொடுக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இந்த இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த கண்டேரியன் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களா என்பதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, உங்களுக்கு பெரிய அளவில் டெக்னிக்கலாக நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டை வச்சே ட்ரேட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்ல டெக்னிக்கலாக உங்களால் அனலைஸ் பண்ண தெரியும், மார்க்கெட் எங்கே போகுதுன்னு உங்களால் கரெக்டாக கணிக்க முடியும், மார்க்கெட்டை வந்து எந்த இடத்துல அது வந்து ஓவர் சோல்டாவோ இல்லை ஓவர் ப்ராட்டாவோ ஆகிருக்கு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்ஸ்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை.